யசஸ்வினி எப்போதும் தன் கல்லூரி அருகே கேவின் என்ற வீரற்ற மனிதனை பார்த்தாள். அவன் எப்போதும் பாடல் பாடிக்கொண்டு பணம் கேட்டுக்கொண்டே இருப்பான். அவன் மனதின் உற்சாகத்தை பாராட்டி ஒவ்வொரு முறை $1 கொடுத்து சில சமயம் அவனுடன் பேசவும். ஒரு முறை கேவின் தன்னிடம் ஒரு காலத்தில் பேஸ்பால் ஸ்காலர்ஷிப் இருந்ததாக, ஆனால் தவறான தேர்வுகள் அவன் வாழ்க்கையை சீரழித்து விட்டதாக சொன்னான். ஒரு நாள் யசஸ்வினி கேவினை தன் ஆலோசகரிடம் அறிமுகப்படுத்தினாள். பிறகு அந்த ஆலோசகர் அவளை எச்சரித்தார், சாலையில் இருப்பவர்களுடன் நட்பு வளர்க்காதே. யசஸ்வினி அதை கவனிக்கவில்லை. ஆனால் விரைவில் கேவின் நடத்தை மாறியது. அவன் பொறாமைப்படத் தொடங்கினான். நீ உன் ஆலோசகருடன் தங்கி இருக்கிறாயா என்று கேட்டான். சில நாட்கள் கழித்து முகத்தில் புன்னகையுடன் மிகுந்த நட்பாக நடந்து தினமும் மலர்களை கொண்டு வரத் தொடங்கினான். ரூம்மேட்ஸ் இதை வித்தியாசமாக கருதினார்கள். ஆனால் யசஸ்வினி அதை பொருட்படுத்தவில்லை. பிறகு வகுப்புகள் ஆன்லைன் ஆகிவிட்டன. ஒரு வாரம் கழித்து அவளுடைய ஒரு கிளாஸ்மேட் செய்தி அனுப்பினார். ஒரு வீரத்திரவன் அவளை பற்றியே கேட்டான். அவளுடைய பெயர், வயது, கூடவே அவள் விளையாடும் வாலிபால் கிளப்பும். கல்லூரிக்கு மீண்டும் திரும்பிய போது கேவின் அங்கிருந்தான், அதே மூலையில். இனி அவள் அவனுக்கு பணம் கொடுத்தவில்லை, பேசியும் விடவில்லை. ஆனால் விரைவில் அவளுடைய பயம் திகிலாக மாறியது. அவள் தன் சகோதரனை சந்திக்க மற்றொரு மாநிலத்திற்கு சென்றிருக்கும் போது அதிகாலையில் கேவின் அங்கே தோன்றினான். சுத்தமாக குளித்து நன்றாக உடை அணிந்து யசஸ்வினியின் காதலன் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். நாங்கள் சண்டை போட்டோம், பேச வந்திருக்கிறேன் என்று வற்புறுத்தினான். அவளை பார்க்க கோரினான். யசஸ்வினியின் சகோதரன் அவனை வெளியேற சொன்னார். ஆனால் கேவின் பைத்தியமாய் நடந்தான். அது என் காதலி, அவளை வெளியே விடு என்று சாளரங்களை அடித்து கத்தினான். திடீரென்று கண்ணாடியை தன் கையால் உடைத்தான். பயமுற்ற யசஸ்வினி போலீஸை அழைத்தாள். போலீசார் வந்தார்கள். பிடித்து கொண்டு செல்லும் போது நான் யசஸ்வினியை காப்பாற்றுகிறேன் என்று கத்திக் கொண்டிருந்தான். கைதான போதும் அவன் பாடல் பாடிக்கொண்டே இருந்தான். அந்த நாளிலிருந்து யசஸ்வினி ஒரே ஒரு வாக்குறுதியை எடுத்துக்கொண்டாள். இனி கேவினை ஒருபோதும் சந்திக்க கூடாது.